ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை சொல்கிறேன், கவனமாக கேள். மனதில் அழுந்து கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே உன் அம்மா வந்துள்ளேன். அம்மா, மற்றவரால் எனக்கு ஏற்பட்ட துரோகம், அவமானம், சித்திரவதைகளால் நான் மனம் நொந்து போய் இருக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை? நான் தொடுவது எல்லாம் தோல்வியில் முடிகிறது. நான் யாருக்காவது நல்லது செய்தாலும் பிரச்சனையிலே முடிகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நல்லது மட்டுமே நினைக்கும் எனக்கு துயரத்துக்கு மேல துயரத்தை தருகின்றாய். உன்னையே நம்பி எனக்காக நீ இருக்கின்றாய் என்று உன்மேல் முழு பக்தி கொண்டிருக்கும் என்னை மேன்மேலும் சோதிக்கிறாயே. நியாயமா தாயே என்று என்னிடம் கவலை கொள்கிறாய். என் செல்லமே, உன் அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய ஒரே பதில், உன் முன் ஜென்மத்தின் கர்ம வினையைத்தான் இப்போது அனுபவிக்கிறாய். அதற்காக என் குழந்தையை மேலும் கலங்க வைக்க விட மாட்டேன். நீ உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கர்மாக்களையும் அழுது தீர்த்து விட்டாய். உனக்கான நல்ல வழி, நல்ல காலம் தொடங்கிவிட்டது. மற்றவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் நன்றாக இருக்கிறார்கள். நன்மை நினைக்கும் உனக்கு ஏன் இந்த நிலைமை? உன்னை நம்பாதவர்களுக்கும், நீ இல்லை என்று சொல்லாதவர்களுக்கும் வாழ்க்கையில் பல நல்லது முன்னேற்றமும் நிகழ்கிறது. உன்னை நம்பும் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறாய் என்று வருந்துகிறாய். உன் நிலைமையை இப்படியே இருக்காது தங்கமே. உனக்கான காலமும் நிச்சயம் வரும். நீயும் மற்றவர்களைப் போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நிச்சயம் உனக்கான நல்ல காலத்தை நான் அமைத்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.